ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் Athisayaraj. நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகணுன்னா, நான் இன்றைக்கி நேற்று நைட் நான் அனுபவித்த ஒரு அனுபவத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ மணி 10:10 இருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பீங்க. பட் இந்த டைமில் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என்ன வேலைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் ஒரு நன்மைக்காக நினச்சி தான் நான் பண்ணேன். பட் ஏதோ ஒன்று சம்திங்ஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அதோடய இமேஜஸ் சைட் பை சைடாக நான் போடுறதுக்கு பார்க்க இல்லை அப்படி இந்த வீடியோ எடிட்டப்போ என்னால் இந்த ஃபுல் ஃபிஷ்ட்டு அந்த ஸ்க்ரீனில் போட முடியல அப்படின்னாலும் நான் லாஸ்ட்டில் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ மஸ்ட் அதை வாட்ச் பண்ணிடுங்க. யாருமே அதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஓகேவா? நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த ஃபோட்டோஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகே, அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை தான். பட் அதோட கான்டென்ட், அதோட தீம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது இன்றைக்கி நம்ம நாட்டில் பல பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, பல பேருக்கு இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்குது. பல பேருனால ரொம்ப லைஃபே டிப்ரெஸ்ட் ஆகி போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதனால் நடந்துருக்குது. பெரிய பெரிய பொலிட்டிக்கல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ அதை தான் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். இது ஒரு அவேர்னஸ்னே நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? இது நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ எல்லார் கையிலையுமே மினிமம் இப்போ குழந்தை கையில் கூட ஒரு டேப்பை கொடுத்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு உலகம். சாப்பாடு கொடுக்கணுன்னா ஒரு ஃபோனை கொடுக்குற உலகம். உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம், ஓகேவா? உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது. அதுக்குள்ளே உலகமே இருக்குது. நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருக்கும். பட் அந்த ஃபோனுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ளே ஒரு வீட்டில் எப்படி 2 இல்லை 4 ஃபோனாட்டு மினிமம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஃபோனுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அப்படிங்கிற இத்தினோண்டு சைஸ் ஃபோனுக்குள்ளே ஒரு உலகமே அடங்கியிருக்கு. பட் இந்த உலகத்துக்காக நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியை எனக்கு நேற்று நைட்டு ஒரு டிஎம் வந்துச்சு. ஸோ ஓகே, யாருடா அப்படின்ட்டு பார்த்தேன். என்னோடய மெயின் ஐடி நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன்ல. ஸோ அதே ஐடிக்கு எனக்கு டைரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. என்னடா மெசேஜ் பார்ப்போமே அப்படின்ட்டு ஓகே ரெக்வெஸ்ட் பாக்ஸில் கிடச்சி ரெக்வெஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணேன். போய் பார்த்தேன். கிளிக் பண்ணி பார்த்தோன்னே கெஸ் திஸ் இமேஜ் அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ், அதாவது இந்த சைக்காலஜியில் அந்த ரவுண்டாக காட்டுவாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை எனக்கு விஷுவலைசேஷன் காட்டுச்சு. ஓகே, கெஸ் தி இமேஜ் 40,000 K அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ ஓகே, எனக்கு 40,000 K வேண்டாம். எனக்கு அப்போவே மைண்டு செட் ஆகிட்டேன். ஓகே, இதில் ஏதோ ஒரு மிஸ் அவுட் ஆகுது, ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது. ஸோ இதில் அவேர்னஸாக இருக்க வேண்டியது ஏன் கடமை. இதை நான் மக்களுக்கு சொல்லணுங்கிறது அதை விட எனக்கு பெரிய கடமைன்னு. ஏன்னா அப்போ தான் நான் கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுறான்னு நான் முழிச்சிட்டு இருக்கும்போது தானாக கண்டென்ட் சேருது. ஸோ நமக்குன்னே கண்டென்ட் வருமோ, நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பட்சத்தில் அந்த சந்தோஷமாக இருந்தால், இன்னொரு பட்சத்தில் இந்த அவேர்னஸை நான் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில் இருக்குது. ஏன்னா இந்த மொபைல் வழியாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எத்தனை பேரோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர்னாலும் நீங்கள் பார்க்கலாம். பட் இது எத்தனை பேரை போய் ரீச் ஆகுதோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பட் நீங்கள் பார்க்குறவங்க அவேர்னஸாக இருக்கணுங்கிறது என்னோட கவலை, ஓகேவா? இதை மறக்காமல் உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், வாட்டெவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இதை மஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியில் வைங்க, இல்லை உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அந்த மெசேஜ் வருது. மெசேஜ்குள்ளே போய் வந்ததெல்லாம் பார்த்தல. ஸோ அதில் பார்த்தோன்னே ஒரு 873939, ஓகேவா? அந்த நம்பர் விசிபிளே இல்லாமல் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு ஸ்க்ரீனில் வருதுல, இந்த இமேஜ் தான், ஓகேவா? இந்த இமேஜை நான் ஒரு 4 தடவை ஃபோன்லாம் புரட்டி போட்டுலாம் பார்த்தேன். ஸோ ஓகே, 40,000 Kன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் முன்னாடி கணிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு சரி அந்த நம்பர் தெரிஞ்சிருச்சு. நம்பரையும் சொல்லிட்டேன். ஸோ அந்த மெசேஜில் அந்த நம்பரை நான் எப்படியோ கண்டுபிடிச்சி ஓகே மெசேஜை நான் உங்களுக்கு ரிட்டன் பண்ணிவிட்டேன். அந்த மெசேஜ் ஓகேவா? அந்த மெசேஜை இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்ம நம்பர் அனுப்புகிறேன். ஓகே, யூ சென்ட் ஃபோன்பே ஆர் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டேன். அக்கௌண்ட் டீட்டெயில் நம்ம கொடுத்துடக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருந்தேன். ஃபோன் நம்பர் கொடுப்போம். ஃபோன் நம்பர் தானே, ஃபோன்பே தானே. ஸோ ஓகே, ஃபோன் நம்பரை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஒன்லி கால் பண்ண முடியும், ஸ்கேம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்கேமை பற்றி நான் அப்படி ஓகே நம்பரை கொடுத்துட்டேன். நம்பரை கொடுத்தோன்னே எனக்கு எதுவும் மெசேஜ் வரல, எனக்கு எதுவும் கால் வரல. ஓகே, ஓடிபி எதுவும் வரல. ஓடிபி வராமல் பிளாக் பண்ணி வச்சாங்களோ என்னமோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அடுத்து பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, நான் ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மெயில் ஐடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அதாவது நம்மளோட பர்சனல் டேட்டா இருக்கும்ல, அதாவது நம்மளோட இன்ஸ்டாகிராமோட பர்சனல் டேட்டா இருக்கும். அதை எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணணும்னா பர்சனல் டேட்டான்னு போட்டு அதை மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி இல்லை நான் மொபைல் நம்பர் கொடுக்கணும், மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் என் மெயில் ஐடி நான் டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். இந்த சேனலோட மெயின் ஐடியை நான் அதில் தான் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஐடியை நான் போட்டு வச்சுருந்தேன்ல. ஸோ அந்த ஐடியை அதில் மென்ஷன் பண்ணி அதுலேயும் போயிருந்துருக்கு. ஓகே, நான் அதையும் கவனிக்காம விட்டேன். அது ஏன் மிஸ்டேக்னு விட்டாலுமே அடுத்தவங்க என்ன சொன்னாங்க, அந்த இமெயில் ஐடியை
மாற்றுங்க, நான் ஒரு மெயில் ஐடி அனுப்புகிறேன், இதை காப்பி பண்ணி அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால், அப்போ நான் சாரி செய்கிறேன், வேண்டாம்ப்பா இதை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் 40,000 தானே தரேன், நீங்கள் நம்ம தமிழ்னா சரி நம்ம எங்கே விடுவோம், சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 20,000 அட்வான்ஸ் அனுப்பிடுங்க, நான் உங்களுக்கு மெயில் ஐடியை மாற்றுறேன், நம்ம அனுப்ப மாட்டோங்கிறது நமக்கு அது வேறு விஷயம், 20,000 வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே அனுப்ப போகிறோம் அப்படின்ட்டு, ஓகே அப்படின்னு ஓகே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை நீங்கள் மறுபடியும் நீங்கள் மாற்றுங்க ரோபோட்னு நினைக்கிறேன், மேபி அது கம்ப்யூட்டரைஸ்டான்னு என்னென்னு தெரில, மறுபடியும் ரிட்டன் அதையே சொல்லிகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒரு இடத்துல என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நம்மளோட ஃபேக் ஐடின்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் சைல்டுஹுட் ஓப்பன் பண்ண ஒரு கிரிஞ்சான ஐடின்னு வைங்களேன், ஒன்றுமே இருக்காது அந்த ஐடியில். ஒரு இந்த ஐடியில், அதாவது என்னோட இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே ஃபோட்டோ அங்கேயும் இருக்கும். அதில் என்னென்னு போட்டு வச்சுன்னா என்னோட இப்போ உள்ள ஐடியில் வந்து 05 இருக்கும், அதாவது Athisayaraj _05 இருக்கும். பட் 05 இருக்கே, 01 இருக்கலாம், 1 மாற்றுவோம் அப்படின்ட்டு தான் அந்த ஐடியா ஓப்பன் பண்ணேன். பட் அந்த ஐடியா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு தான் இந்த ஐடியிலே இத்தனை வியூஸ் போகுது, நம்மளோட ரீல்ஸ் இதில் தான் போட்டிருக்கோம், நம்மளோட போஸ்ட் இதில் தான் போட்டிருக்கோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதில் தான் இருக்குது, நம்மளோட டிஎம்ஸ் எல்லாமே இருக்குது, நம்மளோட ஸ்பீக்ஸ் நம்ம மெசேஜ் பண்ணுற எல்லாமே இதில் தான் இருக்குது, நம்ம இதுக்கு அந்த ஐடிக்கு போகணும் அப்படின்னு அந்த ஐடியை விட்டதுக்கப்புறம் அது அப்படி கைவிடப்பட்ட நிலையில் அப்படியே கிடந்துச்சு. ஸோ அண்ட் தென் அந்த ஐடியில் யாராவது எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்களா, Athisayaraj _1 அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் நான் உங்களை ஃபாலோ பண்ணியிருந்தாலும், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாலும், அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு யாராருக்கும் மெசேஜ் பண்ணாலோ எது பண்ணாலோ அதுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, ரிப்ளை பண்ணிடாதீங்க, மெசேஜே பண்ணிடாதீங்க, ஓகேவா. Athisayaraj _05 ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைனில் நடந்துக்க பெரிய ஸ்கேமே இது தான். ஓகே, அந்த அக்கௌண்ட் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன், அந்த அக்கௌண்ட் கொடுத்தாலும் அந்த அக்கௌண்ட்டு ஓகே இவங்க வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மெயில் ஐடி எல்லாமே மாற்ற சொன்னது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அந்த ஐடியில் போய் இருந்தேன், அதாவது என்னோட அந்த Athisayaraj _1 இருக்குல்ல, அந்த ஐடியில் போய் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு பிளாங்க் மெசேஜ் விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோ தான். ஸோ இதை பார்த்தோன்னே ஓகே, நம்ம நினச்சது நடந்துருச்சுன்ட்டு நான் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நடக்கிறதுக்கு வைப்பேன். ஸோ இந்த இடத்துலையும் அதே தான் நடந்துச்சு, இந்த டயலாக் பாக்ஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எப்பவும் போல் நான் வந்து ட்விட்டரில் போயிட்டு டேக் பண்ணி நரேந்திர மோடி டேக் பண்ணி சைபர் க்ரைமில் யாரெல்லாம் வந்தாங்களோ சைபர் க்ரைமை டேக் பண்ணி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ணி, இன்டர்போல்னு ஒன்று இருந்துச்சு, இன்டர்போல் சைபர் க்ரைம்னு இருந்துச்சு, அதையும் டேக் பண்ணி அந்த இமேஜஸ் மொத்தத்தையும் பரட்டி இந்த வீடியோட லாஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அந்த மொத்தத்தையும் சேர்த்து ஒரு லாஸ்ட்டில் அவங்களுக்கு மொத்தத்தையும் போட்டு டேக் பண்ணி விட்டு ஒரு ட்விட்டர் போட்டு விட்டேன். அவங்களுக்கு யாருக்கும் எங்கேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு போய் பார்த்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் ஒரு 7-8 பேர் பார்த்துருந்த மாதிரி எனக்கு வந்து எங்கேஜோ அந்த இதெல்லாம் காட்டுச்சு, இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் காட்டுச்சு. ஓகே, அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் விட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு மார்னிங் இப்போ தெரியாமல் 10 மணிக்கு நம்ம ட்விட் போட்டிருக்கோம், எந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் முடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ நாளைக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்து நம்ம பிஎம்ஓ சிஎம்ஓ யாரும் இல்லை, இந்த நேரத்துக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் பார்த்து ரிப்ளை பண்ணால் கூட ஓகே, நமக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. பட் அதெல்லாம் விட்டுருவோமே, அந்த ஐடியா எனக்கு தேவையில்லை. பட் இதுவே மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருவீங்க, நிறைய பேர் திடீர்னு மெசேஜ் வரும், ஏதாவது பொண்ணு, இது வந்து பொண்ணோட ஐடி, ஓகேவா, எனக்கு நம்புற மாதிரியே இல்லை, என்னடா இது இப்படி வச்சுருக்கீங்க, அந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு அப்பா இது என்னடா பொண்ணு ஐடியா, இது பொண்ணு ஐடியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து பொண்ணு ஐடி வந்து எப்போவுமே ப்ரைவேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு விசிபிள் ஆகுங்கிறது தெரியும். ஸோ அந்த அறிவு கூட இல்லாத முட்டாளாடா நான் அப்படிங்கிற மாதிரி ஓகே நடத்து அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிக்கிட்டே முடிச்சுட்டு அந்த ஐடியெலாம் போயிடுச்சு, பேன் ஆயிடுச்சு. அந்த ஐடியா அவங்க பாஸ்வேர்ட் மாற்றி அவங்க வச்சுக்கிட்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பட் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடி இருக்கும், ஒரு ஐடி தான் சிலர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஐடியை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. அண்ட் தென் சும்மா உங்கள் தம்பிக்கிட்டேயோ இல்லை உங்கள் அக்காக்கிட்டேயோ யார்கிட்ட கொடுக்கும்போதோ இந்த மாதிரி ஒருத்தங்க மெசேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் டெஃபினெட்லி தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பெரிய ஸ்கேமே இது தான். நீங்கள் இப்போ ஒரு மெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதோட நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து தூக்கிடுவாங்க. என்னோட எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நான் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்து வச்சுருக்கேன். கூகுள் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் நான் யூஸ் பண்ணுறதுல ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ட்விட்டர் அக்கௌண்ட்டுமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப் முதற்கொண்டு
பிகாஸ் ஏன்னா வந்து யாரையுமே நம்ப முடியாது திடீர்னு ஏன்னா என் ஐடியை வந்து அடிக்கடி என் தம்பி வந்து எடுத்து லாகின் பண்ணுவான். ஸோ அவன் அதை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா எந்த மொபைல்லேருந்து வருது அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் உனக்கு வருது நீ எஸ் கொடுண்டு, ஏன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம்னா எனக்கு எஸ்ஆர் நோ கேட்கும், இல்லை ஒரு நம்பர்ஸ் கிளிக் பண்ண சொல்லும், அவனுக்கு காட்டும், எனக்கு அதை கிளிக் பண்ண சொல்லணும், அதை கால் பண்ணி நான் கேட்டுட்டு அது வந்து கான்வர்சேஷன்லேயே முடிஞ்சிடும். ஸோ அப்படி பண்ணால் அது வந்து சிம்பிளாக இருக்கும், சேஃபாக இருக்கும், ப்ரைவசியாக இருக்கும். ஓகே, இதுவே நீங்கள் யாருனே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் கொடுக்கல, இல்லைப்பா நான் சும்மா தான்ப்பா விட்டுருக்கேன் அப்படின்னம்னா உங்களுக்கும் வெரிஃபிகேஷன் வருது, யார் லாகின் பண்ணுமோ லாகின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்கிறாதீங்க. அண்ட் தென் எனக்கு இந்த விஷயம் நடந்தது உங்கள் யாருக்கும் நடக்கக்கூடிய, இதுவே எனக்கு வந்து இது ஒரு ஃபேக் ஐடினே வச்சுப்போமே, அது ஒரு ஃபேக் ஐடியாவே அது முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஐடியிலேருந்து அது முடிஞ்சு போச்சு. பட் இதுவே நீங்கள் மெயின் ஐடி ஒரே ஒரு ஐடி வச்சுருப்பீங்க, நிறைய ஃபாலோவர்ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸோ வச்சுருப்பீங்க. பிகாஸ் இதில் என்ன நடக்கும்னா இந்த ஐடி இப்போ எடுத்துட்டாங்களா, இதில் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, எனக்கு 10-40 பேர் 100 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸ்லாம் செலிபிரிட்டிஸாக தான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் அதில். அண்ட் தென் நான் ஃபாலோ பண்ணுறவங்க சிலர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபாலோவிங் தான் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஏதாட்டும் மெசேஜ் அனுப்பலாம், இந்த மாதிரி மச்சான் எனக்கு பணம் தேவைப்படுதுடா, ஒரு பணம் அனுப்புடா, 50 ரூபா பணம் அனுப்புடா, 100 ரூபா பணம் அனுப்புடான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஐடியாவே வாங்குறாங்க, இந்த மாதிரி ஐடியா வாங்குறாங்க. அப்படி இதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்புக் ஐடி ஒன்று மிஸ் அவுட் ஆயிடுச்சு, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்குலாம் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ்புக்லேயே தான் இருக்குது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணிட்டு நான் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான், எனக்கு பேக்கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவை, ஏன்னா இந்த உள்ள காலத்தில் வந்து நம்ம எதையுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த சைபர் டீமே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, தம்பி நீ தான்ப்பா பத்திரமா வச்சுக்கணும், நீ தான்ப்பா அவேர்னஸாக இருக்கணும். நான் இந்த இப்போ ட்வீட் போட்டு விட்டல, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்று யார் கொடுக்க சொன்னா, ஒன்று யார் மெயில் ஐடி மாற்ற சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு வேண்டாத ஐடி அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் அதை கொடுத்து நான் அதை ட்விட்டாகவே போட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும்ல, ஏன்னா எனக்கு நடந்தது நிறைய பேருக்கு நடந்திருக்கும், சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஏன்னா வந்து நான் இந்த டைமுக்கே நான் மேக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வீடியோ நான் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ட்வீட் போட்டு உடனே வீடியோ எடுக்க உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இதை பற்றி கூட நான் பேசலை, நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்த பட்சத்துலையுமே எனக்கு இதுதான் முக்கியமாக பட்டுச்சு, இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். நான் மண்டே ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு நான் ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாட்டும் ஒரு மிஸ்ட்ரி எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். பட் டைம் வந்து நமக்கு சாதகமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ண வச்சிருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இதை மேபி நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அவேர்னஸாக இருப்பாங்க, நீங்களும் அவேர்னஸ் ஆயிருங்க. நீங்கள் ஃபேஸ்புக் ஐடியா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் எதுவாக இருக்கட்டும், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி, அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆகட்டும், மேபி நீங்கள் வந்து டெய்லி பார்க்குறதுக்கு இது இல்லை, வீக்லி இல்லைனா மந்த்லி ஆகட்டும் ஒன் டைம் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எதுலலாம் இருக்குது, அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராம் எதுலலாம் லாகின் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி எதுலலாம் லாகின் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஐடி எதுலலாம் லாகின் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் வந்து எதுலலாம் எந்த டெஸ்க்டாப்லலாம் ஆனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஆன்லைன் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், மெயில் ஐடி எதுலாம் ஆன்லைன் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்கள். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணி வைங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க, மந்த்லி ஒன் டைம் செக் பண்ணலன்னா நிறைய டிவைஸில் லாகின் ஆகிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட க்ரோமில் போய் ஃபேஸ்புக் லாகின் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு சிஸ்டமில் போய் ஒரு ப்ரைவேட்டாக இல்லாமல் இப்போ பப்ளிக் சிஸ்டமில் போய் ஏதாட்டும் நோண்டியிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதிலே இருக்கும் டேட்டாஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா அங்கேயுமே ரிமூவ் ஆயிரும், அகைன் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். நிறைய டைம் நீங்கள் பண்ணுற தப்பு அந்த சேவ் நவுங்கிறத நீங்கள் பழக்க தோஷத்தில் வெளியே யார் மொபைலில் பண்ணும்போது அது பண்ணிடுறாங்க. பழக்க தோஷத்தில் தயவு செஞ்சு அதையும் பண்ணிடுறாங்க. ஏன்னா அடுத்து அவங்க லாகின் பண்ணி என்ன வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரஸ்டபிள் பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை வந்து மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி குரூப்பில் இதை கண்டிப்பாக போடுங்க. இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஓகே இது வந்து தெரியலாம். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, உங்கள் பெரியப்பா இருப்பாங்க, உங்கள் அப்பாவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குலாம் இது தெரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் அவங்களுக்குலாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட், இதே மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சு, இதே மாதிரி நான் வேறு ஏதாட்டும் விஷயம் எல்லாம் அவேர்னஸ் ஏதாட்டும் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். அதை பற்றி டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்த்துட்டு நான் கண்டிப்பாக போடுவேன். நான் போடாமல் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை சர்ச். மறக்காமல் கூட யாருக்கும் உங்களோட ப்ரைவசி டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். சியர்ஸ், லவ் யூ.